ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆரைக்குளம் தூய யோவான் ஆலயத்திலிருந்து உங்கள் எல்லோரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5வது ஞாயிற்றுக்கிழமை. ஆலயத்திற்கு வர முடியவில்லை. தொடர்ந்து வீட்டிலே இருந்து நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஆராதனையிலும் குடும்பமாக தொலைக்காட்சி பெட்டி முன்பதாகவோ சமூக ஊடகத்தை வைத்துக் கொண்டோ இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியாக உங்கள் எல்லோரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ராஜாவாகி என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அன்போடு எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிப்பதும் உம்மை ஸ்தோத்திரிப்பதும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற மட்டற்ற பாக்கியம், சிலாக்கியம். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். 2 பேர் 3 பேர் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சொல்லி இருக்கின்றீர். வீட்டிலே உம்மை ஆராதிக்கும் இந்த சூழ்நிலையிலே நீர் எங்களோடு இருக்கின்றீர். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளும் பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நீ தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்திலே நாங்கள் பாடும் பாடல்கள், வாசித்து தியானிக்கும் கர்த்தருடைய வார்த்தை, நாங்கள் ஏறெடுக்கிற மன்றாட்டு ஜெபம் எல்லாவற்றையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். யாரெல்லாம் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிறார்களோ, எந்தெந்த குடும்பங்களிலே இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படி உமது பிள்ளைகள் கூடியிருக்கிறார்களோ எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த கர்த்தருடைய நாளிலே இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாய் பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகவும், ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கீதங்களும் கீர்த்தனைகளும் 471வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 471வது பாடல், அருள் மாறி எங்குமாக. Yeah.
ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 132. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணமட்டும். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதோ நாம் எப்பிராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாயிருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை வருத்துவேன். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை வருத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். யாவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். பொதுப்பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையை அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். வாசிக்க வேண்டிய பொதுவான வேத பாடம் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. சாமுவேல்
சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியர் இடத்திலிருந்து அவளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவர்களை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அடித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடு சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்ககரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணும் என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொல்லையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாக ஆகாக்கை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுகிறதுக்காக கொல்லையிலே சாபத்தீடாகும் ஆடுமாடுகளில் பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களுக்கு பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே ஆட்டுக்கடாக்களில் நினைத்ததை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டாம் பண்ணுதல் பிள்ளை சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராதனைக்கு சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். வாசிக்க வேண்டிய பொதுவான வேதபாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருடைய நாளிலே ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் பின்பகுதி. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். போதகர் ஒருவருடைய நண்பர் அவரிடத்திலே ஒரு கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். என்ன கேள்வி என்றால், ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாததினாலே தான் மனுக்குலத்திலே பாவம் வந்தது. ஏன் கீழ்ப்படிதல் ஒரு எளிய காரியம்தான், ஏன் அவங்க கீழ்ப்படியாம போனாங்க? அவங்க கீழ்ப்படியாம போனதுனால தானே நம்ம இவ்வளவு தூரம் பாவத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த நண்பர் போதகரிடத்திலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த நண்பர் தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது போதகர் அவரிடத்திலே சொன்னார், நண்பரே, நீங்க கொஞ்சம் வீட்டில் இருங்க, நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போய்விட்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு, நான் போயிட்டு வர்றது வரை நீங்க ஒரு காரியம் செய்யணும். இந்த வீட்டினுடைய முன் அறையில் ஒரு அட்டை பெட்டிய தலைகளாக கவர்த்தி வைத்திருக்கிறேன். இந்த அட்டை பெட்டியை மாத்திரம் நீங்க எடுத்துறாதங்க அப்படின்னு சொல்லி விட்டு சென்றார். போதகர் வெளியே சென்று விட்டார். இந்த நண்பருக்கு வீட்டில் இருக்கும்போது ஒரே ஆர்வமாக இருந்தது. என்ன ஆர்வம்? ஏன் இந்த பெட்டியை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரு? இந்த பெட்டியில என்னதான் இருக்கு பாப்போமே, திறந்துதான் பாப்போமே அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தால், அந்த பெட்டியை திறந்த உடனே பெட்டியிலிருந்து ஒரு குருவி அப்படியே பறந்து போனது. அவருக்கு அதிர்ச்சியாகி விட்டது. ஐயோ, போதகர் சொல்லிட்டு போனாரே, பெட்டியை தொடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரே, பெட்டியை திறந்தோம், கடைசியில் குருவி இதுல இருந்து ஓடி போய்விட்டதே என்று சொல்லி மிகவும் கஷ்டப்பட்டார். போதகரிடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று சொல்லி அவர் யோசித்துக் கொண்டிருந்தார்.
போதகரும் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தார். என்ன எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அந்த நண்பர் சொன்னார், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், பெட்டியை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் பெட்டில என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு நினைச்சேன், லேசா திறந்தேன், அதுக்குள்ள இருந்த குருவி வேகமாய் பறந்து சென்று விட்டது என்று சொல்லி சொன்னார். அப்பொழுதுதான் அந்த போதகர் நண்பருக்கு சொல்ல ஆரம்பித்தார், இதை போன்றுதான் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்தபோது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் என்று சொன்னார். கீழ்ப்படிதல் பார்க்கிறதற்கு ரொம்ப எளிதானதாக இருக்கலாம், ஆனால் அது மிகவும் கடினமானது. Obedience is very simple, but it is also very difficult. கீழ்ப்படிதல் ஒரு சிறிய காரியம், ஆனால் அது பெரிய காரியமும் கூட. Obedience is a little thing, but it is also a great thing. கீழ்ப்படிதல் மிகவும் மிகவும் முக்கியமானது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது அமலேக்கியர் இஸ்ரவேலரை தடுத்தார்கள். அமலேக்கியர் இஸ்ரவேலருக்கு இடையூறாக இருந்தார்கள். ஆண்டவர் அமலேக்கியரை அழிக்க நினைத்தார். சவுல் ராஜாவான உடனே சவுலினிடத்தில் சாமுவேல் மூலமாக ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை என்னவென்றால், அமலேக்கியரை நீ மடங்கடித்து முற்றிலுமாய் அழித்து விடு என்று சொல்லி கட்டளை கொடுத்தார். நீ முகதாட்சியம் பார்க்க கூடாது, எல்லாரையும் அழித்து விட வேண்டும், ஆடு மாடு எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும், ராஜா உட்பட அழிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளையாக இருந்தது. சாமுவேலும் சவுலிடத்திலே சொன்னார். சவுல் புறப்பட்டு போய் அமலேக்கியரை மேற்கொண்டு வெற்றி சிறந்தார். ஆனால் சவுலும் ஜனங்களும் என்ன யோசித்தாங்க, இந்த அமலேக்கியரிடத்திலே உள்ள மிருக ஜீவன்களிலே முதல் தரமானவைகள், இரண்டாம் தரமானவைகள் மற்றும் நலமானது எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள். அதுல ஆக கழிஞ்சத, கழிவானதை அல்லது கடைசி தரமானதை மாத்திரம் அழித்தார்கள். அமலேக்கியருடைய ராஜாவாகி ஆகாகையும் விட்டு வைத்தார்கள். சாமுவேல் சவுலிடத்திலே வந்தார். சவுல் சொன்னாரு, நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் நான் சரியா செய்து விட்டேன் என்று சொன்னார். அப்பதான் சாமுவேல் சவுலிடத்திலே சொல்லுகிறார், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்றீங்க, சத்தம் கேட்குதே, இது என்ன சத்தம் என்று சொல்லி கேட்டபோது அப்பொழுதுதான் சவுல் சொல்லுகிறார், அமலேக்கியரிடத்திலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்ட அந்த ஆடு மாடுகள் சத்தம்தான் என்று சொல்லி சொன்னபோது, ஏன் இவ்வளவு தூரம் கீழ்ப்படியாமல் இருந்தீர்? ஆண்டவர் எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லி சொன்னாரே, ஆகாகையும் அழிக்க வேண்டும் என்று சொன்னாரே, ஏன் அந்த ராஜாவை உயிரோடு வைத்தீர் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுதுதான் சவுல் சொல்லுகிறார், நான் எல்லாத்தையும் அழிக்கணும் தான் நினைச்சேன், ஆனா அந்த ஜனங்கள் எல்லாரையும் உயிரோடு வைத்து விட்டார்கள். ஏன், எதற்கு என்று சொல்லி கேட்டபோது, இவைகளெல்லாம் ஆண்டவருக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லி வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி சவுல் சொன்னார். அப்பொழுதுதான் சவுலை பார்த்து சாமுவேல் சொன்ன ஒரு காரியம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். பலி என்றால் ஆராதனை. இன்னைக்கு நம்ம ஆராதனை செய்கிறோம், அந்த காலத்தில் அவங்க பலி செலுத்தினாங்க. ஆராதனை செய்வதை காட்டிலும் கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது. ஆராதனையும் அவசியம்தான், கிறிஸ்தவ வாழ்விலே ஆண்டவரை ஆராதிப்பது அவசியம், ஆனால் கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது. தியாகம் செய்வது அவசியம்தான், தியாகத்தை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் மிகவும் மிகவும் முக்கியமானது. கீழ்ப்படிதலின் மேன்மை என்ன என்பதை உங்களோடு இந்த காலை வேளையிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கீழ்ப்படிதல் கிறிஸ்தவ வாழ்வின் மிக முக்கியமான அம்சம். 3 கருத்துக்களை சுருக்கமாக உங்களோடு சொல்ல போகிறேன். முதலாவது, கீழ்ப்படிதல் ஆண்டவரின் எதிர்பார்ப்பு. கீழ்ப்படிதல் ஆண்டவரின் எதிர்பார்ப்பு. ஆதாமை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே வைத்தபோது ஒரு கட்டளை கொடுத்தார். என்னவென்றால், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை
புசிக்க கூடாது என்று சொல்லி கட்டளை கொடுத்தார். எதை புசிக்கலாம், எதை புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். மோசே மூலமாக ஜனங்களுக்கு 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. ஏன் இந்த கற்பனைகள் கொடுக்கப்பட்டது? கடைபிடிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகத்தான். வேதாகமத்திலே, குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே, ஆண்டவர் தமது பிள்ளைகள் கடைபிடிக்கும்படியாக கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்தார். எதற்கு? அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகத்தான். பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சாலமோன் ஞானி விதமாக சொல்லுகிறார், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனிதர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஆண்டவருக்கு பயப்பட்டு அவருடைய கற்பனைகளை கைக்கொள் அல்லது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், இதுதான் எல்லா மனிதர் மேலும் விழுந்த கடமை. நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படி? ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகள் தங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது போல, ஆண்டவரும் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, கீழ்ப்படிதல் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். ஆகையால் கண்டிப்பாக ஆண்டவருக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய கடிதத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாமல் இருந்தோம், ஆண்டவருக்கு தூரமாக இருந்தோம். ஆனால் எப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோமோ, ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று நாம் வந்திருக்கிறோமோ, கீழ்ப்படிதல் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நம்ம தலைமுறையாக பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கலாம். எத்தனையோ பேருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், எத்தனையோ காரியங்களை நம்ம செய்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த போதும் 30ஆம் வயது வரை தன்னுடைய தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பிதா எதற்காக குமாரனாகி இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அதை முற்றுமுடிய அவர் கீழ்ப்படிந்து நிறைவேற்றினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, இயேசு மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். குமாரனாகி இயேசு பிதாவாகிய கடவுளுக்கு இணையான சம அந்தஸ்து உடையவர். ஆனாலும் பிதாவுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் கீழ்ப்படிந்தார். பிதாவின் திட்டம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தில் நிறைவேறுவதற்கு அவர் கீழ்ப்படிந்து நிறைவேற்றினார் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? ஆண்டவர் நம்மிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, கீழ்ப்படிதல் ஆசீர்வாதமானது. கீழ்ப்படிதல் நமக்கு ஆசீர்வாதம் தருகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது ஆண்டவர் விதமாக அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். அவ்விதமாக சொன்ன ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது என்ன ஆசீர்வாதம் உண்டு என்பதையும் அங்கே சொல்ல தவறவில்லை. நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. போகும்போது என்ன ஆசீர்வாதம்? நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கொடுத்தபடியே நிறைவேற்றினார். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்திற்கு காரணம்
அவன் கீழ்ப்படிந்தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எங்க போறேன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. அப்படியே கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவர் அவனை பெரிய ஜாதியாக மாற்றினார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசுவினுடைய வம்ச வரலாறை நாம் வாசிக்கும் போது முதல் பெயர் ஆபிரகாமினுடைய பெயர் தான் வருகிறது. முதல் பெயர் ஆபிரகாமினுடைய பெயர் தான் வருகிறது. காரணம், ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் அடிப்படை ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல் என்பதை தெளிவாக நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், மாப்பிசைகிற உன் தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன்னுடைய களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தினுடைய திரட்சியை உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதற்கு அடிப்படை என்ன? முதல் 2 வசனங்களிலே வாசிக்கிறோம். என் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், என் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அன்பான சகோதரனே, சகோதரியே, என்னுடைய வாழ்விலே எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே, என்னுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லையே, நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மை எனக்கு கிடைக்கவில்லையே, ஆண்டவர் எனக்கு திரட்சியான நன்மை தரவில்லையே என்று சொல்லி கலங்கி தவிக்கிறோமா? இந்த கர்த்தருடைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு காரியம் என்னவென்றால், கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்திற்கு வழிவகுக்கிறது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், மேல் படிக்கு முதல் படி கீழ்ப்படி. மேல் படிக்கு முதல் படி கீழ்ப்படி. மேல ஒரு படி ஏறணும்னா கீழே உள்ள படியை மிதிச்சா தான் மேல உள்ள படிக்கு போக முடியும். அதே போலத்தான் கீழ்ப்படிந்தால் தான் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வதிக்கப்பட முடியும். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம ஆலோசனை சொல்லுவோம். என்ன ஆலோசனை சொல்லுவோம்? அப்பா அம்மா சொன்னபடி கீழ்ப்படியணும், பெரியவங்க சொன்னபடி கீழ்ப்படியணும், ஏசப்பாவுக்கும் நீங்க கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சின்ன பிள்ளைகளுக்கு அவ்விதமான ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்போம். ஏனென்றால் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே, சின்ன பிராயத்திலே அவங்க கீழ்ப்படிய பழகினாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சின்ன சாமுவேலுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் அதுதான். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஏலி கற்றுக் கொடுத்த ஜெபமும் அதுதான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற குட்டி பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படுகிறீர்களா? முதலாவது ஆண்டவர் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? இயேசுசாமி பிள்ளைகளா வாழுகிறீங்களா? எப்பெல்லாம் பைபிள் வாசிக்கிறீங்களோ, எப்போதெல்லாம் பைபிள் வாசிக்கிறீங்களோ, எப்போதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய சிறு பிராயத்திலும் உங்களுடைய வாலிப பிராயத்திலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அதே போல உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். சபையில, சமுதாயத்துல பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு மேற்பட்டவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அரசாங்கத்திலோ தனியார் துறைகளிலோ பணியாற்றுகிறவர்கள், நம்ம வேலை பார்க்கிற இடத்துல நமக்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கு நாம யாருக்கெல்லாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமோ அவர்களுக்கு கண்டிப்பாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் வருகிறது. ஒரு தொழிற்சாலையிலோ அலுவலகத்திலோ பணியாற்றுகிறவர் மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியும் போது அதிலே உயர்வு கிடைக்கும், அதிலே நன்மை கிடைக்கும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், அவங்க உங்களை நல்ல நிலைக்கு உயர்த்துவாங்க. கீழ்ப்படிதல் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது கானா என்கிற ஊர்ல நடந்த கல்யாண வீட்டிற்கு ஆண்டவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசுவும் இயேசுனுடைய சீடர்களும் அங்க வந்திருந்தாங்க. திராட்சை ரசம் குறைபட்ட போது இயேசுனுடைய தாய் இயேசுனிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், இவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொன்ன போது, அம்மா கொஞ்சம் பொறுங்க என்று சொல்லிவிட்டு அந்த அம்மா வேலைக்காரரிடத்துல சொன்ன காரியம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அவர் சொன்னபடி நீங்க செய்யுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆசீர்வாதம் என்ன? அங்கே குறைவு நிறைவானது.
என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம குடும்பத்துல இருக்கிற குறைவுகள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளுக்கும் பரிகாரம், நம்முடைய குடும்பங்களில் எல்லா கஷ்டங்களுக்கும் பரிகாரம் ஆண்டவர் இயேசுவே. ஆகையால் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் தர நமக்கு வல்லவராக இருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லுவோம் implicit obedience. implicit obedienceனா without asking any question we must obey God. எந்த கேள்வி கேட்காதபடி கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் கேள்வி கேட்காதபடி ஆண்டவரிடத்திலே கீழ்ப்படிய கற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நினிவே 40 நாள்ல கவிழ்க்கப்பட்டும் போகும் என்கிற செய்தி யோனா மூலமாக சொல்லப்பட்ட போது, நினிவேயினுடைய அரசன் முதல் சாதாரணமான மனிதன் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பின போது நினிவே கவிழ்க்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை ஆண்டவர் மாற்றினார். அப்ப கீழ்ப்படியும் போது அவர்கள் அழிவு நின்று பாதுகாக்கப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்விலே உயர்வை தருகிறது. கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்விலே நன்மையை தருகிறது. கீழ்ப்படிதல் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. கீழ்ப்படிவதன் மூலம் எல்லா பாவத்துக்கும் அழிவுக்கும் நாம் விலகி தப்பித்துக் கொள்ள முடியும். மூன்றாவது, கீழ்ப்படியாமை அழிவை கொண்டு வருகிறது. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. கீழ்ப்படியாமை அழிவை கொண்டு வருகிறது. நான் வாசித்ததான இந்த வேத பகுதியிலே சவுல் நல்ல ராஜா தான், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜான் தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தார். ஆனால் கீழ்ப்படியாமல் போனதனுடைய விளைவு என்ன? அவனுடைய ராஜ்ய பாரம் அவனை விட்டு நீங்கிட்டு, ராஜா என்கிற ஸ்தானம் அவனிடத்திலிருந்து எடுபட்டு போனது. காரணம், அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி மனிதர்களை பிரியப்படுத்த நினைத்தான், அல்லது மனிதர்களுடைய பேச்சுக்கு இடம் கொடுத்தான். ஆகையால் அவன் ராஜா என்கிற ஸ்தானத்தை இழந்து போனான். கீழ்ப்படியாமை நமக்கு அழிவை தருகிறது. நம்முடைய வாழ்விலே இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்கள் எல்லாருடைய பேச்சையும் நம்ம கேட்க வேண்டும், எல்லாருக்கும் நாம் மதிப்பளிக்க வேண்டும். ஆனால் யார் சொன்னபடி செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னபடி, அவர் விரும்புகிறபடி, அவர் நமக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்யும் போது ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கின்றார். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையினாலே நடந்த காரியம் என்ன? ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். ஏதேன் தோட்டம் ஒரு நல்ல செழிப்பான இடம். அவர்களுக்கு பசிங்கிறதே இருந்திருக்காது, தாகங்கிறதே இருந்திருக்காது, வேர்வையே வந்திருக்காது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபடியினாலே ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். பின்பு அவர்களுக்கு களைப்பு வந்தது, வேர்வு வந்தது, அவர்கள் பாடுபட்டு கடினமாய் உழைக்க வேண்டியதாகிவிட்டது. அன்புக்குரியவர்களே, கீழ்ப்படியாமை அழிவை கொண்டு வருகிறது. கீழ்ப்படியாமை நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்று அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. இன்னும் சொல்ல போனா கீழ்ப்படியாமை அழிவை கொண்டு வருகிறது. ஏலியனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமையினாலே அழிவை சம்பாதித்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே அனனியா சப்பீராள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. எல்லாரும் காணிக்க கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் காணிக்க கொடுத்தாங்க. பேதுரு அப்போஸ்தலன் கேட்கிறாரு, நிலத்தை நீங்க இவ்வளவுக்கு தானா வித்தீங்க? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி தங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை எண்ணத்தை நிறைவேற்றினபடினாலே அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார்கள். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டு வந்து கொண்டிருந்த போது அவர்களை கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்தது. மோசே ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னாரு, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை உன்னுடைய கோல்ல மாட்டி நீ உயர்த்தி பிடி. யாரெல்லாம் கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே கடிக்கப்படுகிறார்களோ வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் ஏறிட்டு பார்ப்பார்கள் என்றால் அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது. யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை ஏறிட்டு பார்த்தார்களோ அவர்கள் எல்லாரும் பிழைத்தார்கள். யாரெல்லாம் ஏறிட்டு பார்க்கவில்லையோ அவர்கள் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். சிம்சோனுடைய வாழ்வு நமக்கு ஒரு முன் உதாரணம். சிம்சோன் உன்னுடைய வாழ்வு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. ஏனென்றால் சிம்சோனுக்கு ஆண்டவர் நசரேய அழைப்பு கொடுத்திருந்தார். அவன் திராட்சரசம் மதுபானம் குடிக்க கூடாது, இறந்தவைகளை தொடக்கூடாது, தலையில கத்தி படக்கூடாது. ஆனால் அந்த அழைப்பை மறந்து ஆண்டவருடைய அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே
அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டவனாக ஒரு கோமாளி போன்று மாறி அவன் மரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அன்புக்குரியவர்களே, எத்தனை முறை எத்தனை காரியங்களிலே நாம் கீழ்ப்படியாமல் போய் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம். கீழ்ப்படியாமல் போனதினாலே ஆண்டவர் நமக்கு தர இருந்த நன்மைகளை எல்லாம் நாம் இழந்திருக்கிறோம். இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மீது தேவ கோபாக்கினை வருகிறது என்று வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மீது தேவ கோபாக்கினை வருகிறது. ஆண்டவர் அன்புள்ளவர் தான், ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தான். ஆனாலும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது ஆண்டவருடைய கோபத்துக்கும் நாம் ஆளாகி விடுகிறோம். ஆண்டவருடைய கோபாக்கினைக்கும் நாம் ஆளாகி விடுகிறோம். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படும் போது நாம் கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போமா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்தவர்கள், ஆனா அடிக்கடி ஆண்டவரை மறுதலிக்கிறவங்க, மறந்து போனவங்க. ஆண்டவர் தான் எங்களுடைய தெய்வம் சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து எங்களுக்கு வேறு தெய்வங்கள் வேண்டும், ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்துல தான் யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நானும் என்னுடைய வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா எழுந்து நின்ற போது அந்த ஜனங்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தார்கள், நாங்களும் அவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி யோசுவா 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, கீழ்ப்படிதல் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. மூன்றாவது, கீழ்ப்படியாமையினாலே அழிவு நமக்கு வருகிறது. நாம தான் யோசித்து பார்க்கணும், அப்ப கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு சிறந்தது என்பதை ஆண்டவர் நமக்கு போதிக்கின்றார். விசுவாசம், கீழ்ப்படிதல், ஆசீர்வாதம் மூன்றும் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்விலே நடைபெறுகிற ஒரு காரியங்கள். நமக்கு ஆண்டவர் மீது விசுவாசம் இருக்கும் என்றால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். ஆசீர்வாதத்தை பெறுகிற நாம் கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படுகிற நாம் ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த மூன்றும் தொடர்ச்சியாக நடைபெறுகிற ஒரு காரியங்கள். மனசுல வச்சுக்கங்க, விசுவாசம், கீழ்ப்படிதல், ஆசீர்வாதம். கண்களை மூடி ஜெபிப்போமா? கேட்ட ஆண்டவருடைய வார்த்தையை மனதிலே நிறுத்தி ஜெபிப்போம். நம்மிடத்திலே கீழ்ப்படியாமை இருந்திருக்கும் என்றால், எப்பொழுதும் ஏதோ ஒரு காரியத்திலே நாம் கீழ்ப்படியாதவர்களாக இருப்போம் என்றால் இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே இந்த ஒரு காரியத்தில் நான் கீழ்ப்படியல, எனக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா? தகப்பனே, இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலே உமக்கு கீழ்ப்படிதல் எவ்வளவு மேன்மையானது என்பதை உம்முடைய வார்த்தையின் மூலமாக தியானித்தோமே. நாங்கள் எல்லாரும் உமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர். தகப்பன் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறது போல நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர். நாங்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு கீழ்ப்படிய நீர் எங்களை வழி நடத்தும். உமக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நீர் எங்களுக்கு தந்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கீழ்ப்படியாமை என்னும் பாவத்திலிருந்து எங்களை நீர் மாற்றும். எந்தெந்த காரியத்திலெல்லாம் கீழ்ப்படியலையோ இன்னையிலிருந்து நாங்கள் அந்த காரியத்தை விட்டுவிட்டு உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழ நீர் எங்களுக்கு அருள் தருவீராக. திருச்சபையின் எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையின் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரியவர்களை ஆசீர்வதியும், வயோதிபர்களை ஆசீர்வதியும். எல்லாரும் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக, உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழ உதவி செய்தருளும். தினந்தோறும் வேதத்தை வாசிக்கும் போதும், உம்முடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போதும் நீர் அவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீரோ, நீர் அவரிடத்தில் என்ன செய்ய விரும்புகிறீரோ அவ்விதமாக உமது பிள்ளைகள் வாழ்வதற்கு நீர் உதவி செய்தருளும். சின்ன சாமுவேல் சொன்னது போல, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அனுதினமும் உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய சித்தத்தின்படியே செய்வதற்கு எங்க எல்லாருக்கும் நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தனை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான தேவையோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தாரும். பள்ளிக்கூடம் திறந்த பின்பு, கல்லூரி திறந்த பின்பு அவர்கள் நன்றாக படிப்பதற்கு உதவி செய்தருளும்.
இந்த விடுமுறை காலங்களையும் சரியான விதத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்கு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்தருளும். வாலிப பிராயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிருஷ்டிகராகி உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்றுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். இந்த சமயத்துல மருத்துவமனைக்கு கூட போக முடியாதபடி தங்களுடைய வீடுகளிலே மருந்துகளை சாப்பிட்டுக் கொண்டு வியாதியோடு இருக்கிற எல்லாருடைய வியாதிகளையும் கர்த்தர் நீக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயம், சிறுநீரகம், நுரையீரல், கல்லீரல் போன்ற அவயங்களிலே பழுதுகள் பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி உதவி செய்தருளும். சுகர், பிரஷர், தைராய்டு, ஹீமோகுளோபின் குறைபாடுகளினாலே கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். புற்று வியாதினாலே கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீதும் நீர் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. கல்வாரியிலே நீர் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய வியாதிகளையும் நீ நீக்கி இருக்கிறீர். கர்த்தர் உமது பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்தருளும். பொருளாதார ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை தாரும். புத்திரபாக்கிய வேண்டி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு புத்திரபாக்கியத்தை அருளி செய்தருளும். தொழில் செய்கிற மக்களுக்காக, வியாபாரம் செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வியாபாரங்கள் நடைபெறவில்லையே, தொழில் முடங்கி போய்விட்டதே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி நீ பார்க்க வேண்டும் என்று நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இறங்கி உதவி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வெளியே சொல்ல முடியாத தேவையோடு, வருத்தத்தோடு, கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ கண்ணோக்கி பார்த்திருளும். அப்பா, விரைவிலே நாங்கள் ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்க வேண்டும். ஆலயத்திலே வந்து பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெற வேண்டும். என்றைக்கு திருவிருந்து ஆராதனை நடத்தப்படும், திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பார்த்திருளும். அப்பா, கர்த்தர் இறங்கி உதவி செய்யலும். தேசத்திலே ஆளுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நோய் தடுப்புக்கென்று எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் கர்த்தர் கைகூடி வர பண்ணும் சாமி. அரசாங்கத்தினுடைய உதவிகள் மக்களுக்கு கிடைக்க நீர் உதவி செய்தருளும். அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தாரும் சாமி. வெளியிடங்களிலே வாழுகிற திருச்சபையின் பிள்ளைகள், வெளிநாடுகளிலே வசிக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். வருகிற நாட்கள் எங்களுக்கு நன்மையான நாட்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவ. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவ. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் சகல ஆசீர்வாதமும் நன்மையும் கட்டளையிட கடவர். ஆராதனையின் நிறைவாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 506 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 506வது பாடல், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. Say
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.